ஒரு கோயிலில் விஷ்ணு தலை போயிட்டான் அப்படின்னு. ஒரு சிலையே ஒரு விஷ்ணு சிலைக்கு ஒரு கஷ்டப்படுறாங்க. ஆயிரக்கணக்கான புத்தர சிலை ஒடிச்சாங்க, அவங்க தான் ஒடிச்சாங்க. நீங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவின் மேற்கு கடற்கரை சாலையில் கடற்கரையில் இருக்கின்ற எல்லா இடத்துலையுமே அஜந்தா எல்லோரா கோவில் உட்பட மலைகள் அத்தனையுமே புத்தகங்களாக தான் இருக்கிறது. அத்தனை புத்தகங்கள் இருக்கின்ற அத்தனை கோயில் பார்த்தீங்கன்னா புத்தோட சிலை தலை ஒடிக்கப்பட்டிருக்கு. அது எவன் கேட்டாங்க? எவனாவது இந்த நாட்டில் வந்து புத்தர் சிலை ஒடிச்சாங்க, அந்த சிலையை நீங்கள் அந்த தலையை ஒட்டு வைக்கணும்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சங்கி வேலை வெட்டி நினைக்கிறான் அவனுக்கு. இது சுப்ரீம் கோர்ட் இதுதான் வேலையா? நான் கேட்குறேன். மக்களுடைய பிரச்சனைக்கான வழக்குகள் தேக்கி கிடக்குதாங்க. லட்சக்கணக்கான வழக்குகள் தேக்க முடிச்சிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக ராம ஜென்ம பூமி என்ற ராமன் போட்ட இடத்துக்காகவே கேஸ் நடந்திருந்தாங்க. தேவையில்லாத ஒரு வழக்கு. இதை போன்ற நேரத்தை வீணடிக்கின்ற வழக்குகள்லாம் தேவையில்லை என்று தான் அவர் சொல்றார். ஜட்ஜி சொல்றார், இல்லைங்க இது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம், இது அதை நேரடியாக நீதிமன்றம் விசாரிக்க முடியாது. இது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க பார்த்து சொன்னா அவன் கேட்கல. அவன் கேட்காம அவரு இல்லை அது கொடுங்க, இல்லை நீ கடல் கட்டி வேண்டிங்கன்றார். கடல் கட்டி வேண்டிங்கன்னா தப்பு இல்லை. அது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் சேர்த்து போய் டாக்டர் கூட அதான் சொல்கிறேன், நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டோங்க, நீ கடல் விட்டு வேண்டிங்கட்டால இப்படி என்ன தகுதி இல்லை அவனுக்கு டாக்டருக்கு. ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் கடல் கிட்ட ஒரு மனு போட்டுங்கன்றாரு, நீ போட வேண்டியதானே. ஆனால் அவன் சொல்கிறான், ஷூவை கைட்டு வீசி எரிஞ்சிட்டு மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பு கேட்க மாட்டேன்றான். எவ்வளவு திமிரா நடவடிக்கை பாருங்க. அது ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்சநீதிமன்ற முதன்மை நீதிபதி, இந்தியாவின் மிகப்பெரிய பொறுப்பு, அரசு சட்டம் வழங்குகின்ற பொறுப்பு. அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இதுக்கெல்லாம் எவ்வளவு மரியாதை இருக்குதோ அவ்வளவு மரியாதை அந்த போஸ்ட். இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அந்த போஸ்டிங். நீதிபதி அளிக்கின்ற தீர்ப்பையே நீங்க எடுத்து பேச முடியாது. இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் சொல்லாத, நீதிமன்ற அவமதிப்பு வந்துடுறான், பயப்படுறான் எல்லாருமே. நீதிமன்றத்தில் நீதி சொல்லுகின்ற நீதிபதியை நீ செருப்பு அடிக்க போறீ, நீ இன்னும் என்ன பண்றது? அது கண்டெம்ப்ட் வராது. அது கேட்டா கடவுள் நைட்டு வந்து உனக்கு சொன்னாராம் அவருக்கு, நீ பென்ஷன் கொடு, நடவடிக்கைகள்லாம் செருப்பு அடி. எனக்கு கூட கடவுள் வந்து சொன்னார், கனவுல மோடியை செருப்பு அடினாரு. என்ன முடியுமா? அதை செய்யலாம். அது வேலையை எவ்வளோ கனவு வருதுங்க. எனக்கு கூட இந்த நாடு நாடா இல்லை, ஒழுங்கா இல்லை தம்பி, நாட்டை ஆடுறோன்னு செருப்பு அடின்னு கனவு வருது அடிக்கடி. யார் இந்த நாட்டை ஆடுறது? மோடி தானே ஆடுறான். நான் அடிக்க முடியுமா அவரை? அவன் பேச்சு எந்த லட்சத்தில் இருக்கு பாருங்க. கனவுல வந்து கடவுள் சொன்னாராம் செருப்பு அடின்னு. அயோக்கிய பசங்க கேட்கிறேன், மணிப்பூர்ல தலித் பெண்களை, பழங்குடி பெண்களை நிர்வாகப்படுத்தி கூட்டி போனான சங்கி பசங்க. அப்ப கடவுள் வரலையா? ஒரு சமுதாய மக்கள் பாதிக்கும் போது இழிவுபடுத்த போனது உன் கடவுள் சொல்லியாது. அது என்ன கடவுள்? அது நான் கேட்கறேன், என்ன கடவுளையாது? ஒரு உச்ச நீதிமன்ற தலைவர், உயர்நீதிமன்ற உயர்ந்த அந்த பகுதியில் இருக்கின்ற முதன்மை நீதிபதி வந்து தலித் என்பதற்காக நாங்கள் பேசல. தலித் என்பதற்காகவோ ஒரு தாழ்த்தப்பட்டதற்காக நாங்கள் பேசல. உச்ச நீதிமன்றத்தின் முதன்மை நீதிபதி என்பது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தினுடைய ஒரு பொறுப்பு. அதுல யாரும் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. அது ரிசர்வேஷன் நிறைய பேருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த ரிசர்வேஷன் போஸ்டிங் இல்ல, நிறைய ஐயோவை பத்தி பேசுவோம். ஹைகோர்ட்டுக்கு ரிசர்வேஷன் கிடையாது, ஹைகோர்ட் வர ஜட்ஜி கூட ரிசர்வேஷன் கிடையாது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜி ரிசர்வேஷன் வரும். எனக்கு முன்னாடி தம்பி அழகா சொன்னாங்க, நம்ம கௌதம் கோபன் தம்பி கதிநிலவன் சொன்னாங்க. 2 பேர் தாங்க இந்தியாவில் மிகச்சிறந்த ஆளுநர் இருந்தாங்க. 2 பேர் தான். ஒன்று பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்து அந்த பொறுப்புக்கு மிக உரிய
மரியாதை கொடுத்து சென்ற KR நாராயணன். அதை போன்று இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கின்ற நம்ம ஐயா PR கவாய், இவங்க 2 பேர் தாங்க அந்த பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து உட்கார்ந்து இருக்காங்க. தம்பி அழகா சொன்னார், நிறைய தீர்ப்புகளை மாற்றி எழுதினார், தீர்ப்பு சொல்ல முடியாது என்று திருப்பி எழுதினார். அதே தான் செய்தார் KR நாராயணன். இண்டிவிஜுவலா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வருகின்ற கடிதத்தை திருப்பி அது கிழித்து படிக்கலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டாங்க அந்த காலத்தில். அது தனி மனிதன் உரிமையை பாதிக்கும், கான்ஸ்டிடியூஷன் அதோட அதிகாரம் அதனுடைய உரிமையை பாதிக்கும்.